அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உலகத்துல வேற எந்த கட்சி கூட 10 கோடி உறுப்பினர்கள் இருக்கிற கட்சி இல்லை. 10 கோடி உறுப்பினர்கள் இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதே போல பாரதிய ஜனதா கட்சியில 3 வருடத்திற்கு ஒரு முறை 6 வருடத்திற்கு ஒரு முறை உறுப்பினர்களை புதுப்பிப்பது பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான். அந்த ஒரு ஜனநாயக ரீதியிலான உறுப்பினர் சேர்க்கை தொடர்ந்து கிளை தேர்தல், மண்டல தேர்தல், ஒன்றிய தேர்தல், மாவட்ட தேர்தல், மாநில தேர்தல், அகில பாரத தேர்தல், இந்த கட்டமைப்பு, இந்த ஜனநாயக முறையான தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை கடந்த 2ஆம் தேதி அன்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தன்னுடைய உறுப்பினரை புதுப்பித்து இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடக்கி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 18 நாட்கள்ல நேற்றையோட 4 கோடி உறுப்பினர்கள் கடந்து ஒரு சாதனை படைத்திருக்கிறது. இந்த முறை 11 கோடி இலக்கோடு எங்களுடைய உறுப்பினர் பணியானது, சேர்க்கை பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு 1 கோடி உறுப்பினர்கள் என்ற அந்த இலக்கோடு எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் நாங்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கையில சுற்றுப்பயணம் செய்து அனைவரையும் சந்தித்து உறுப்பினர் சேர்க்கையானது மிக வேகமாக, சுறுசுறுப்பாக உறுப்பினர் சேர்க்கையானது நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்மளுடைய கோவில்பட்டியில உறுப்பினர் சேர்க்கை, ஒரு பூத்துல உறுப்பினர் சேர்க்கை நடைபெற இருக்கிறது. அதை தொடர்ந்து ஒரு புது இடத்துல உறுப்பினர் சேர்க்கை இருக்கிறது. அதை தவிர்த்து எங்களுடைய நிர்வாகிகள் இடத்துல ஒரு கலந்தாய்வு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தூண் என்று சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருவருமே உறுப்பினராக, அதாவது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி 3வது முறையாக வரலாற்று சிறப்புமிக்க மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறை ஆட்சி அமைக்கும். அப்படிப்பட்ட கட்சியில உறுப்பினர் ஆக வேண்டும் என்று பொதுமக்கள் இன்றைக்கு ஆர்வத்தோடு உறுப்பினர்களாக கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். இந்த லட்டு விவகாரம் பாத்தீங்கன்னா தேசிய அளவுல பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி, அது சம்பந்தமா நேற்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ராஜசேகர் சொன்னா, எங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி நடைபெற வாய்ப்பு இல்லை, சந்திரபாபு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசு இது சம்பந்தமா விளக்கம் கேட்டிருக்கு. இந்நிலையை ஏஆர்டி அந்த கூட்டணி நிறுவனத்துல மத்திய உணவு பாதுகாப்பு சோதனை மேற்கொண்டு வராங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? புனிதத்தன்மை லட்டோட புனிதத்தன்மை கெட்டிருக்கா இல்ல அதுவும் மத்திய அரசுடைய விளக்கம்? நான் மத்திய அரசை விட நான் ஒரு திருப்பதிக்கு அடிக்கடி போற ஆள்ல நானும் ஒருத்தர். என்னுடைய குலதெய்வமும் பெருமாள் தான். ஸோ கிட்டத்தட்ட மாசத்திற்கு ஒரு முறை அல்லது 3 மாசத்துக்கு ஒரு முறை எப்படினாலும் திருப்பதிக்கு செல்வேன். அப்படி ஒரு பக்தனாக இது என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்தி இருக்கிறது. என்னுடைய வழிபாட்டு உரிமையில ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. ஒய்எஸ்ஆர்சிபி அவர்கள் செய்திருக்கிற விஷயம் இது சாதாரண விஷயம் அல்ல. நீங்களே சொல்றீங்க, அந்த ஏஆர் ஃபுட்டு அதுல இருந்து அவங்களே நேற்றுக்கு ஏதோ ஒரு இதில் சொல்றாங்க 4 லோடு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்றது, குவாலிட்டி சரியில்லாம அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவை நம்ம சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி கண்ணுக்கு தெரிந்து அதுல ஒரு கலப்படம் இருந்தது என்பதை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் குற்றம் சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் இல்லாம இந்தியாவிலேயே மிக லீடிங்கான ஒரு லேப்ல, குஜராத்ல அந்த லேப்ல பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அந்த பரிசோதனையில இதுல கலப்படங்கள், விலங்குகளினுடைய கொழுப்பானது கலக்கப்பட்டது என்று ஒரு சர்டிபிகேட் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நிச்சயமாக குற்றவாளிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது. அதனாலதான் மத்திய அரசாங்கத்தினுடைய உணவு கட்டுப்பாடு அதிகாரிகள் அங்கு சோதனைக்கு சென்றிருக்கிறார்கள். சாம்பிள் கலெக்ட் பண்ணி சட்டப்படியான நடவடிக்கைகள் தொடரும். சமூகங்கள் இருக்கும் உலகத்தில் சாணக்கியத்தனமும் சாமர்த்தியம் வேண்டும் என்று ரஜினிகாந்த் தனது கருத்தை பதிவு.
இதை எப்படி பாத்தீங்க? ஆனா ரஜினிகாந்த் அவரே நேத்து சொல்லியிருக்காரு, அரசியல் சம்பந்தமா அவர்கிட்ட கேள்வி கேட்க வேணான்ட்டு. அவருக்கு கருத்து இல்ல, பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனா நான் தான் சொல்றேன், அப்புறம் அவர் அரசியல் சம்பந்தமா கேள்வி கேட்க வேணாம்னு ஐயா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு நம்ம சொன்னா நல்லா இருக்கும். இல்ல நீங்க வேற அரசியல் சம்பந்தமா கேளுங்க. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, பாஜகவுடன் அதிமுக கூட்டு வைத்ததால் தான் இந்த அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உதயநிதி பேசுறாரு. அதாவது பாஜகவுடன் கூட்டணி பாஜகவோட இதே திமுக கூட்டணியில இருந்ததை மறந்துருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில இருந்து பல முக்கிய துறைகளை அவர்கள் நிர்வகித்தார்கள் என்றதை அவர் வரலாற்றை கொஞ்சம் படிச்சு பார்க்க வேண்டும். நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களை அந்த கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுத்திருக்கோம், கூட்டணி கட்சிகளுக்கு பாதுகாப்பு, அதாவது கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சென்றிருக்கிறோம் என்பதை என்றைக்குமே கடைபிடிக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டுக்கு பெரும் ஆபத்து அப்படின்னு நடிகர் கமலஹாசன் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம். இது ஒரு ஹை லெவல் கமிட்டி, முன்னாள் ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்களுடைய தலைமையில ஒரு ஹை லெவல் கமிட்டியானது அமைக்கப்பட்டு, அந்த கமிட்டியானது அனைத்து தரப்பு பெரிய ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ், கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ், அதே போல ஒரு அகாடமிஷியன் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள், அதே போல பொதுமக்கள், இந்திய அரசியல் கட்சிகளினுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு